ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம். எங்கள் வீட்டில் சஹருக்கான சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் மீன் குழம்பு. இப்போ தான் சீசனிங் பண்ணி மண் சட்டியில் மீன் குழம்பு ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம். ஸோ அம்மா தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மீன் குழம்பு வச்சா பூண்டு ஆட் பண்ண மாட்டேன். அம்மா வந்து 2 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கும் போது மாங்காய் இல்லாமல் குழம்பு வச்சா நல்லா இருக்குமா, பக்கத்தில் போய் நல்லா பச்சை மாங்காவாக வாங்கிட்டு வந்து கட் பண்ணி மீன் குழம்புல சேர்த்திட்டோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. மீன் குழம்பு கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருந்தாங்க. அம்மா போகும்போது பாதி எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இல்லைன்னா எங்கள் வீட்டில் காலி ஆகாது. ஸோ நோன்பு மாதம் வந்து எது செஞ்சாலும் மிச்சமாயிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை தான். மீனுக்கு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மீனுக்கு கொஞ்சம் முட்டையும் இருந்தது, அதையும் எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா சஹர் நேரம் நல்லா சூடாக ஃப்ரை பண்ணிட்டோம். மாதிரி நோன்பு டைமில் அதுவும் சஹர் நேரத்தில் இந்த காய்கறிகள்லாம் இறங்கவே இறங்காது. இந்த மாதிரி நான்வெஜ் தான் அதிகமாக சமைக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்றா சிக்கனு, இல்லைன்னா வந்து எக்கு, இல்லைன்னா ஃபிஷ்ஷு தான் அதிகமாக சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மண் சட்டியில் மீன் குழம்பு சூடு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஒயிட் ரைஸோட வறுத்த மீனை வச்சு சாப்பிடும்போது இந்த சஹர் நேரம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.